ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இன்னைக்கு வந்து நம்ம டென்சஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் இந்த டென்சஸ் முக்கியம் அப்படி சொன்னோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து இங்கிலீஷ் படிச்சிருப்போம்ல, அந்த ஒரு பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு நம்ம டென்சஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம ஓரளவு பேசிக்கான இங்கிலீஷை பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த டென்சஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். நம்ம எந்த கிளாஸ் போனாலும், எங்க அதிகமாக இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக்ஸ் ஓரளவு நிறைய சொல்லி கொடுத்துட்டு அடுத்து இந்த டென்ஸுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த டென்ஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இப்போ டென்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டென்ஸ்னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம சிம்பிளா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரணும். ஏன்னா டென்ஸ் இப்போ டென்ஸ்னா அதுல என்னென்னமோ இருக்கு, பாஸ்ட் இருக்கு, ப்ரெசென்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் அது என்ன அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட், அதோட யூசேஜஸ் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கினா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல புரிதலோட நம்ம ஈஸியா கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல. இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன், ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம், அது எப்ப செஞ்சோம் எப்படி செஞ்சோம் அப்படின்றத சொல்லதுக்காக, எப்ப செஞ்சோன்றது மட்டும், எப்படி செஞ்சோன்றது வேற. எப்ப செஞ்சோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு இந்த டென்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்க இன்னைக்கு எடுத்துக்கலாம். இது வந்து டுடே. இன்னைக்கு வந்து நான் வெனஸ்டேல பேசிட்டு இருக்கேன். இது என்னைக்கு வரும்னு தெரியல. நீங்க என்னைக்கு டேல பாக்குறீங்களோ அன்னைக்கு டே எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டே. நான் வந்து ஃப்ரைடே எடுத்துக்கிறேன். 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு. உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி. இது வந்து சண்டே. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இங்க இருக்கும்போது நான் இங்க செய்ய போற விஷயத்தை பத்தி நான் பேசணும்னா இது வந்து ஃபியூச்சர்ல நம்ம கொண்டு வரணும். இதுவே நான் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல செஞ்ச விஷயத்தை பத்தி பேசினா இது வந்து பாஸ்ட்ல நம்ம எடுத்துக்குவோம். இதே நம்ம பிரசன்ட்லனா ஜென்ரலா பண்ற விஷயம், அந்த இடத்துல பண்ற விஷயம், அதை நம்ம பிரசன்ட்ல எடுத்துக்கோம். ஸோ இப்போ பிரசன்ட்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இது நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். அதனால பிரசன்ட் மட்டும் இப்ப நடக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மற்றெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்போ பாஸ்ட்னா நம்ம முன்னாடி நடந்தது சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பிளே அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஜஸ்ட் பிளே. இப்போ பிரசன்ட்ல இங்க பிளே அப்படி சொல்லிட்டு இருக்குது. இதே இது ஃபியூச்சர்ல எப்படி ஆகும்னா வில் பிளே அப்படின்ட்டு ஜஸ்ட் வில் மட்டும் சேர்த்து இது பிளே அப்படின்ட்டு மாறிடும். இதுவே பாஸ்ட்ல இதை நம்ம சேஞ்ச் பண்றோம்னா பிளேடு அப்படின்ட்டு மாறும். ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து ஃபியூச்சர்ல மென்ஷன் பண்றது, இது பாஸ்ட் மென்ஷன் பண்றது. ஸோ இதுதான் டென்ஸ்னா ஒரு ஆக்ஷன் எங்க நடந்தது, அதாவது பாஸ்ட்லயா ஃபியூச்சர்ல இல்ல பிரசன்ட்ல எங்க நடக்குது அப்படின்ற சொல்றது இந்த டென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்த அந்த பிளே அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு நம்ம மூணுத்துக்கும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடுவோம். இப்போ நான் வந்து இங்க பிரசன்ட், பாஸ்ட், சாரி அங்க ஃபியூச்சர் எழுதிருக்கலாம். சரி, ஓகே, ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ வந்து நான் இன்னைக்கு இப்ப நடக்கிற விஷயத்த நான் சொல்லணும். இப்ப நான் விளையாடிட்டு இருக்கும் போது சொன்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் ஆயிரும். அதனால இங்க பிரசன்ட்ல வந்து வேற ஒண்ணு வரும். நீங்க அதை யோசிச்சு வைங்க. நான் இதை சொல்லும் போது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுதான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ முடியும் போது நானே சொல்லிடுவேன். இப்போ வந்து நான் பாஸ்ட்ல நான் போன சண்டே விளையாடினேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். நான் வந்து போன சண்டே கிரிக்கெட் விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா ஐ பிளேட் கிரிக்கெட் ஆன் லாஸ்ட் சண்டே. நான் லாஸ்ட் சண்டே கிரிக்கெட் விளையாடி முடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். இதுவே நான் ஃபியூச்சர்ல விளையாட போறேன், கம்மிங் ஃப்ரைடேல நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா ஐ வில் பிளே கிரிக்கெட் ஆன் கம்மிங் ஃப்ரைடே அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ வில் ஆன் கம்மிங் ஃப்ரைடே. கம்மிங் ஃப்ரைடே, இங்க கம்மிங் ஏன் யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ டைம் வந்து ஓடிட்டு இருக்குல்ல. இப்போ 1 ஆகுதுன்னா அடுத்து 1 2 இதுமே டைம் வந்து மூவ் ஆகுதுல்ல. ஸோ அது கிட்ட நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம அந்த கண்டினியூஸ் டென்ஸை இங்க யூஸ் பண்றோம். வேற ஒரு ரீசனும் கிடையாது. நீங்க வந்து டீட்டெயிலா யோசிச்சீங்கன்னா தான் இந்த எல்லாம் போவோம். இந்த எல்லாம் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பேச பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ ப்ரெசென்ட்ல நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வீக்ல வந்து ஒரு 7 டேஸ் இருக்கா. ஸோ வீக்ல வந்து 7 டேஸ் இருக்கு. நான் வந்து சண்டே கிரிக்கெட் விளையாடுவேன், மண்டே விளையாடுவேன், இன்னைக்கும் விளையாடுவேன். அப்படியே வீக் டேஸ் ஃபுல்லா நான் விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளால பாஸ்ட்லயும் சொல்ல முடியாது, ஃபியூச்சர்லயும் சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி விஷயத்த நம்ம சொல்றதுக்காக தான் இந்த பிரசன்ட், சிம்பிள் பிரசன்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் டெய்லியுமே கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஐ பிளே கிரிக்கெட் டெய்லி அப்படி சொல்லிட்டு நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஸோ ஐ பிளே கிரிக்கெட் டெய்லி அப்படி சொன்னா டெய்லி விளையாடுவேன். ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு தான் நம்ம இந்த
சிம்பிள் டென்ஸ் யூஸ் ஆகுது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது பாஸ்ட், ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் இது 3 விஷயத்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பேசும்போதே அது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு விஷயம் தான் இந்த டென்சஸ். நான் வந்து கூகுள் மாமா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டேன். அதாவது பாக்குறீங்கல்ல, உங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உங்களை வந்து எங்கேஜிங்கா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அது நமக்கு வருதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் சொன்னாரு, நடுவில் நல்ல குவிஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் மாமா நம்மகிட்ட சொன்னாரு. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு குவிஸ் மாரி நான் சும்மா கேட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த நான் பிரிச்சிருக்கேன். இங்க வந்து தமிழுக்கு அதோடைய எதுக்கான இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணியோ இல்ல இதோட ஃபார்ம்ஸ் மட்டும் நீங்க கொடுக்கலாம். அதாவது இப்ப நம்ம அதுல என்ன பார்த்தோம், இங்க வந்து பிளே வரும், இங்க வந்து பிளேடு வரும், இங்க வந்து வில் பிளே வரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படி சொல்லிட்டு நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு கேம் மாரி தான். நீங்க போர் அடிக்காம ஜாலியா அதையும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த டென்ஸ்ல இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு மெயினான 3 கேட்டகரி இருக்கு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த 3த்துக்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் சரி 4 சப் கேட்டகரி ஒன்று இருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல, அது இந்த சிம்பிள்ல தான் வரும். ரெண்டாவது ஒன்று கண்டினியூஸ், மூணாவது வந்து பர்ஃபெக்ட், ஃபோர்த் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ 4 இருக்கு. இது மாதிரி ஒரு சப் கேட்டகரி மாதிரி ஒரு 4 இருக்கு. மொத்தம் 3 மெயின் டென்ஸ், அது கூட 4, ஒவ்வொன்றுத்துக்கும் 4 சேர்த்தனா மொத்தம் 12 டென்ஸ் நமக்கு வந்து இங்கிலீஷ்ல கிடைக்குது. இந்த 12 நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணுமா அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா கிடையாது. நம்ம நிறைய ஃப்ரீக்வெண்டா பேசுறதுக்கு வந்து ஒரு 7 to 6 டென்ஸ் தான் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். நிறைய யூஸ் ஆகும், மற்ற எதுவும் அந்த அளவு யூஸே ஆகாது. மல்டிபிள் மீனிங், அதாவது ஒரே மீனிங்கை திரும்பி இந்த டென்ஸ் அதை மேனேஜ் பண்ணிடும். அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த வழியே போயிடும். இந்த 12 படிக்கணுமான்னு கேட்டால் அந்த 12 நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 7 தான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். அந்த 7 மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டு 12 பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அது என்னது அப்படி சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நீங்க ரெகுலரா பேசணும் அப்படின்னு சொன்னா மற்ற 7 நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்லா சூப்பராகவே பேசுறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோ இருக்கும். அதாவது பாஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த 4 சப் கேட்டகரியை வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து பார்ப்போம். அதே மாதிரி ஃபியூச்சருக்கு அண்ட் ப்ரெசென்ட்டுக்கு இதுக்கு 3 சேர்த்து பார்ப்போம். இது ஒரு 3 வீடியோ, தனித்தனி வீடியோவா இருக்கும். அப்புறம் இந்த 3 இருக்குல்ல, அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இருக்குல்ல, அதோட சிம்பிள் டென்ஸ் 3ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அடுத்தது அதோட கண்டினியூஸ் டென்ஸ் 3ஐயும் கம்பேர் பண்ணி அதே மாதிரி 4ஐயுமே கம்பேர் பண்ணி ஒரே வீடியோவா சேர்க்க போறோம். ஸோ இதுக்கப்புறம் வர 4 வீடியோவும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வர 4 வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம சேனல்ல எஜுகேஷன் கண்டென்ட், அதாவது டீச் பண்ற மாதிரியான விஷயம் இதோட கம்மி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து மூவி சீன்ஸ் வச்சு அதுல இருக்க கிராமரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேற ஒரு பிளான்ல ஸ்டார்டிங்ல அதான் வச்சிருந்தேன். சரி, நம்ம எடுத்த உடனே போட்டோம்னா என்ன பண்றது, நமக்கே ஒழுங்கா ஒன்றும் கிராமர்லாம் அந்த அளவு இது இல்லையே, கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோ கிட்ட வரப்போகுது நம்ம சேனல்ல. ஸோ இதுக்கப்புறம் இந்த டென்சஸ் நல்லா ஸ்ட்ராங்கா முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன நல்லா எடிட்டிங்லையும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ அதை வச்சு என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எங்கேஜிங்கான ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். தேங்க்யூ.